வெல்கம் டு கல்வி நம் கையில் எண்ணும் எழுத்தும் 4th and 5th அக்டோபர் 5th வீக்கு சோஷியல் லெசன் பிளான் பார்க்க போகிறோம். இதில் 4th and 5th ரெண்டு கிளாஸுக்குமே செகண்ட் லெசன். 4வதுக்கு தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு, 5ஆம் வகுப்புக்கு நீர்க்கோளம். டே 1ல் 4ஆம் வகுப்புக்கு செயல்பாடு 1 தமிழ்நாட்டின் எல்லைகள், பேஜ் நம்பர் 7 to 9. அதோட எல்ஓ தமிழ்நாட்டின் எல்லைகள் நிலவரைபடத்தில் காணுதல். இது ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். அதோட டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ் மட்டும்தான் இப்போ பார்க்க போகிறோம். 5ஆம் வகுப்புக்கு செயல்பாடு 3 நீரை சேமிப்போம், பேஜ் நம்பர் 30 and 31. இதோட எல்ஓ நீர் வீணாவதை தடுக்கும் வழிமுறைகளை கூறுதல். தென் இதோட டிஎல்எம். ஸோ 4ஆம் வகுப்புக்குரிய டிஎல்எம் ஏற்கனவே இருந்தது தான், நம்ம அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிஎல்எம்மே போடாமல் கூட விட்டுறலாம். 5ஆம் வகுப்புக்கு நீர் வீணாதல் மற்றும் நீர் பாதுகாப்பு பற்றிய படங்கள் இருக்கும். நம்ம அதை அப்படியே புக் பேக்லேருந்து எடுத்துக்க போகிறோம். தென் ஒர்க் புக் எக்ஸசைஸ் 4ஆம் வகுப்புக்கு ஏற்கனவே நம்ம முடிச்சிருப்போம். அதனால் டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸை இன்றைக்கி வச்சுக்கலாம். டே 1ல் 107வது பக்கத்தில் ஒரு செயல்பாடு இருக்குது. அடுத்து 114வது பக்கத்தில் ரோமன் லெட்டர் 3ல் 1 and 2 செய்ய வைக்கணும். 5ஆம் வகுப்புக்கு ஒர்க் புக் எக்ஸசைஸ் 2.6 to 2.10. டெக்ஸ்ட் புக் நம்ம டே 2ல் எழுதிக்கலாம். தென் டே 2ல் 4ஆம் வகுப்புக்கு செயல்பாடு 2 தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு, டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 9 to 11. அதோட எல்ஓ தமிழ்நாட்டின் மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள் மற்றும் கடற்கரைகளின் அமைவிடங்களை வரைபடத்தில் அடையாளம் காணுதல். இதுதான் எல்ஓ. 5ஆம் வகுப்புக்கு செயல்பாடு 3 நீரை சேமிப்போம், பேஜ் நம்பர் 30 and 31. நீர் வீணாவதை தடுக்கும் வழிமுறைகளை கூறுதல். அதோட எல்ஓ. டிஎல்எம். ஸோ டிஎல்எம் 4ஆம் வகுப்புக்கு இருக்கும். இது எல்லாமே புக் பேக்கில் இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம். அந்த துண்டு சீட்டில் மட்டும் நம்ம எழுதிக்கணும். அடுத்து 5ஆம் வகுப்புக்கு டிஎல்எம் கிடையாது, ஏன்னா ஏற்கனவே டே 1ல் நம்ம அதை கொடுத்துருப்போம். 4ஆம் வகுப்புக்கு இப்போ தான் கொடுத்ததுனால ஒர்க் புக் எக்ஸசைஸ் மட்டும் டே 2ல் 2.3 2.4 டெக்ஸ்ட் புக் நம்ம அடுத்து செஞ்சுக்கலாம். 5ஆம் வகுப்புக்கு நம்ம ஒர்க் புக் ஏற்கனவே செஞ்சுட்டோம், அதனால நம்ம டெக்ஸ்ட் புக் இப்போ செஞ்சுக்கலாம். ஸோ 5ஆம் வகுப்பு 112ல் ஒரு செயல்பாடு இருக்குது. 119 120ல் சிந்தனை செய்கின்ற பகுதி இருக்குது. 122 123ல் ரோமன் லெட்டர் 3 4 and 5. ஸோ இதில் என்னென்ன செய்யணும்னு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம செய்ய வச்சிடணும். தென் எஃப்ஏஏ 4ஆம் வகுப்புக்கு செயல்பாடு 3ல் 2.4. ஸோ செயல்பாடு 3 கொடுத்துருக்காங்க, ஆனால் எக்ஸசைஸ் நம்பர் கொடுக்கல. ஸோ 2.4 நானாகவே எழுதிக்கிட்டேன். அடுத்து செயல்பாடு 3 தான் 5ஆம் வகுப்புக்கும், அங்கே எக்ஸசைஸ் நம்பர் 2.8 2.9 2.10. தென் குறைதீர் கற்பித்தல். இதில் தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு பற்றியும் நீர் வீணாதலை தடுக்கும் முறைகள் குறித்தும் மாணவர்களையே பேச செய்து. ஸோ அவங்கக்கிட்டே இயற்கை அமைப்பை பற்றி கேள்வி நம்ம பேச சொன்னோன்னா அவங்க பேசும்போது அதை வச்சு நம்ம திரும்ப ஒரு தடவை அவங்கள ரீகலெக்ட் பண்ண வைக்கிறது மூலமாக இன்னும் கொஞ்சம் புரியாதவங்களுக்கும் புரிய வச்சிடலாம். ஸோ இதோட இந்த வாரத்தோட லெசன் பிளான் முடியுது. அடுத்தடுத்த வாரங்கள் லெசன் பிளான் கொஞ்சம் ஏர்லியராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.